ஹே guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கல்கி மூவி பத்தி தான் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா வெரி நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க இந்த படத்தை. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிறைய ஹாலிவுட் படம் பார்த்திருக்கேன். ஏகப்பட்ட படம் மேட் மேக்ஸ் வரைக்கும் நிறைய மார்வல் படம் டிசி படம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் எப்படி எடுத்திருக்காங்க கல்கி வந்து அப்படி இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், ஜஸ்ட் ஒரு ஃபீல் வருது. இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் பத்தி சொல்லலாம், நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். அதை பத்தி நான் பேச போறேன் இன்னைக்கு. ஸ்கிரீன் பிளே பத்தி பேச போறேன், அப்புறம் காஸ்டிங், அப்புறம் நம்ம விஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணிக்காங்கன்னு பத்தி இதை பேச போறோம். வாங்க வீடியோ கிளப்போமா, போலாம். பார்க்க போகிறது நம்ம ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நல்லா சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆனால் இன்னொன்று சொல்லணும்னா இந்த செகண்ட் ஹாஃப் தான் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சொல்ல ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது இந்த படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்குது இந்த சீனில். முக்கியமாக இந்த சீனு ஃபஸ்ட் சீன் வந்து அந்த பிரபாஸ் சீன் காட்டும் போது ஃபைட் சீன் ரொம்ப காட்டின மாதிரி இருக்குது இந்த படத்தில். நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் சீன் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் லைட்டாக இந்த படத்தில். ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க ஸ்லோவாக ஏதோ ஏதோ ஒரு ஃபுல்லாக இது என்னதுன்னு காட்டுறதுக்காக இப்படி ஸ்லோவாக காட்டினா சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். காஸ்டிங் பற்றி சொன்னால் நிறையா கேரக்டர்ஸ் நம்ம காஸ்ட் பண்ணிக்காங்க. புது கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம தெரிஞ்ச கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்துருக்கோம் அவரை. இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம பிரபாஸ் என்ன சொல்லலாம். ஓகே, இந்த பிரபாஸ் பற்றி சொல்லணும்னா, பிரபாஸ் அண்ணா பற்றி சொல்லணும்னா, நான் அந்த படத்தில் ஹீரோ நல்லா அடிச்சிருக்காரு. ப்ளஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் பண்ண மாதிரி இருக்குது லைட்டாக. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் இருக்கார். அந்த படத்தில் அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கீர்த்தி சுரேஷ். காஸ்டிங் சொல்லணும்னா அமிதாப் பச்சன் காஸ்டிங் சொல்லணும்னா நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஒரு அஸ்வத்தாமல் ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தாலும் ப்ளஸ் நல்லா ஆக்ஷனோடு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அந்த படத்தில் ஸ்க்ரீன் அவரோட கேரக்டர் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காரு. பவர்ஃபுல் ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா தீபிகா படுகோன் பற்றி சொல்லணும்னா இது அவங்க ஒரு ஹீரோயினாக இருந்தாலும் ப்ளஸ் அவங்க சீன் அவ்வளோ கிடையாது. ஆனால் ப்ளஸ் அவங்க நடிச்சிருக்காங்க எப்படியும். ஆனால் நடித்தவங்க நல்லா ஒரு நல்ல கேரக்டராகவும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கமலஹாசன் பற்றி சொல்லணும்னா ஒரு கேரக்டர் வில்லனாக இருந்தாலும் ப்ளஸ் அவர் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு நடிப்பு திறமை சொன்னால் அவர் நல்லாவே நடிப்பார். இஸ் அ குட் ஆக்டர் ப்ளஸ் இஸ் அ பெட்டர் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய வில்லனும் பண்ணுவார், ஹீரோவும் பண்ணியிருக்காரு நிறைய படத்தில் அவர் சுப்ரீனாக அந்த ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக காட்டுவாங்க படத்தில். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் நான் காட்டும் போது ஒரு கிளைமேக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க அந்த விஎஃப்எக்ஸில். அதை பற்றி சொல்லலாம். அப்புறம் நிறைய கேஸ்டிங் பற்றி நிறைய காஸ்டிங் இருந்தாலும் மற்றவங்க 4 பேர் பற்றி சொல்லலாம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஎஃப்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். விஎஃப்எக்ஸ் பற்றி சொல்லணும்னா கல்கி படத்தோட விஎஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீனாக இருக்கட்டும், இந்த காம்ப்ளெக்ஸ் சீன் அந்த மேலே இருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷ் படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணாலும் நல்லா எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்புறம் நிறைய சீன்ஸ்லாம் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமிதாப் பச்சனை ஹைட்டாக காட்டியிருக்காங்க அந்த சீனில். விஎஃப்எக்ஸ் பேசணும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஆனால் கிளைமேக்ஸ் சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கமல்ஹாசனோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு விஎஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ சொல்ல முடியும். செம்ம ஹிட்டாக இருக்குது இந்த படம். செம்ம நல்லா எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் மை பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் படம்னா இந்த படம் தான். பாகுபலிக்கு அப்புறம் 2.0 அப்புறம் ப்ளஸ் நம்ம ஆலியனுக்கு அப்புறம் ஹனுமானுக்கு அப்புறம் இன்னொரு சொல்லணும்னா விஎஃப்எக்ஸில் அவ்வளோ நல்லா இருக்கு சொல்ல முடியாது. நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக வெரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணிங்க. இந்த நம்ம கம்பேர் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் இந்த படம் தான் பெஸ்ட்டு சொல்லலாம். வேறு என்ன சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.